ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பொதுவாக கிரக நிலைகள் சரியில்லாத பொழுது தான் நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். பொதுவாக நீங்கள் பிறக்கும்போது உங்கள் ஜாதத்தில் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் சரியில்லை என்றால் மட்டுமே நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை அந்த கிரகங்கள் ஏற்படுத்தும். சரி, நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு வர்றீங்க, ஒரு கிரகம் சரியில்லை, அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டு வர்றீங்க. அந்த பரிகாரத்திற்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு எப்போது கிடைக்கும், அதை பற்றி தான் இந்த பகுதியில் நான் சொல்லிட்டு வரேன். உதாரணத்துக்கு நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்கள் ஜாதத்தில் மீன ராசினா அதில் உள்ள நட்சத்திரங்கள் புரட்டாதி, உத்திராடத்தி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கும். உங்கள் ஜாதத்தில் புதன் பார்த்தினாக்கா நல்ல விதமாக இருக்கணும். மீன ராசிக்கு பார்த்தினாக்கா 4க்கும் 7க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் ஆவார். புதன் உங்கள் ஜாதத்தில் நல்லபடியாக இருந்தாருனாக்கா நீங்கள் செஞ்ச பரிகாரத்தின் பலன்களை உங்களுக்கு அந்த கிரகம் கொடுக்கும். உங்கள் ஜாதத்தில் ராகு பகவான் சரியில்லை, ராகு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ராகு பகவான் ஏற்படுத்துவார். உங்கள் ஜாதத்தில் புதன் ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தானாக்கா ஆட்சியோ உச்சமோ அல்லது நட்போ பெற்று நல்ல நிலைமையில் இருந்தானாக்கா புதன் பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது நீங்கள் செஞ்ச பரிகாரத்தின் பலன்களை புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் ஜாதத்தில் எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகம் நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். உங்கள் ஜாதத்தில் எந்த கிரகம் நல்லபடியாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது நீங்கள் செஞ்ச பரிகாரத்தின் பலன்களை அந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் செஞ்ச பரிகாரத்தின் பலன்கள் உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னாக்கா ஜாதத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிறது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். நன்றி.